சட்டமய நண்பர்களுக்கு வணக்கம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாகனத்தோட ஆவணத்தை யாரெல்லாம் சோதனை போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், எந்தெந்த துறையை சார்ந்தவங்க நம்மளோட வாகனத்தை சோதனை போடலாம் அப்படின்னா, 2 துறை கண்டிப்பாக நம்மளோட வாகனத்தை சோதனை போடுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காவல்துறை. காவல்துறையில் பார்த்திங்கன்னா, போக்குவரத்து காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி, அல்லது க்ரைமாக இருந்தாலும் சரி, அந்த காவல்துறையினரில் ஏஎஸ்ஐ கிரேடுக்கு மேலே இருக்கவங்க, ஏஎஸ்ஐனா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், இந்த கிரேடுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் உங்களோட வாகனத்தோட ஆவணத்தையும் அப்புறம் உங்களோட வாகனத்தையும் சோதனை போடுறதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர், அந்த கிரேட் 1க்கு மேலே இருக்க யார் வேணாலும் உங்களோட வாகனத்தோட ஆவணத்தை சோதனை போடுறதுக்கான அதிகாரம் கண்டிப்பாக இருக்குது. அவங்க உங்களோட வாகனத்தில் லைசன்ஸு அல்லது உங்களோட வாகனத்தோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை டிமாண்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு வரலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியை காமிச்சு வெரிஃபை பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி செக்ஷன் 130 இதன்படி பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் ஒரு காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு போக்குவரத்து துறை சார்ந்தவர் இருந்தாலும் சரி, உங்களோட வாகனத்தை ஆவணத்தை சோதனை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல் விஷயம் உங்கள் வாகனத்தோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வாகனத்தோட ஜெராக்ஸ் காப்பியை காமிச்சு நீங்கள் சரி பார்த்துட்டு வரலாம். ஒருவேளை அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் 15 நாட்களுக்குள்ளே ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நேரடியாக சமர்ப்பிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2018 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து ரூல் 139 ஆஃப் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ், இதன்படி உங்களோட வாகனத்தோட ஆவணத்தை நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மில் காமிக்கிறதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இதில் செக்ஷன் 4 லீகல் ரெகக்னைசேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், இதன்படி ஒரு சோதனை போடுற அதிகாரிகிட்ட உங்களோட ஆவணங்களை நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மில் காட்டலாம். இதற்கு முன்னாடி நீதிமன்றத்தில் எப்படி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்கிறாங்க, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை எப்படி எவிடென்ஸாக எடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள். ஒரு சோதனை அதிகாரி உங்களோட வாகனத்தை சோதனை போடணும், உங்களோட ஆவணத்தை சோதனை போடணும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மில் காட்டினாலுமே போதுமானது. அதற்கான அந்த ஆர்டரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிங்க. இதற்கான காரணம் இதுதான். ஒரு காவல்துறை உங்கள் வாகனத்தை சோதனை போடுறாங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அவங்க கண்டிப்பாக யூனிஃபார்மில் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும், முதல் விஷயம். அதுக்கப்புறம் அவங்களோட கிரேடு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கணும். கிரேடு என்ன, அதாவது ஏஎஸ்ஐ ரேங்க்குக்கு மேலே இருக்கணும். அவங்க உங்களோட வாகனத்தை சோதனை போடலாம். அதை தவிர்த்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஎஸ்ஐயா அல்லது எஸ்ஐ ஏற்கனவே சைனு சீல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கான்ஸ்டபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வாகன சோதனையில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. நீங்கள் அது மாதிரி அவங்க ஈடுபட்டு இருந்தாங்கன்னா, அதில் யார் சைன் இருக்குது, ஒருவேளை எஸ்ஐ சைன் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு புகார் தெரிவிக்கலாம். ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சைன் இருந்ததுன்னா நீங்கள் எஸ்பிக்கு புகார் தெரிவிக்கலாம். இதுக்கு அவங்களோட மேலதிகாரிகளுக்கு இதை நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஃபோனில் காமிக்கிறதுக்கு எப்படின்றத பற்றி சொல்கிறேன். அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. நீங்கள் ஃபோனில் காட்டுறதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை எப்படி நம்ம ஃபோனுக்கு ஏற்றணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 2 ஆப்பை கண்டிப்பாக வச்சிங்க. ஒன்று எம் பரிவாகன் அப்படின்ற ஒரு ஆப்பு, அல்லது பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர். இது 2 தான் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண ஆப். இது 2த்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வாகனத்தோட ஆவணங்களை காவல்துறையினர் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுற சமயத்தில் காவல்துறைகிட்ட நீங்கள் அதை காமிக்கலாம். எம் பரிவாகன் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட டிஎல் நம்பரை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டு உங்களோட லைசன்ஸ் நம்பர், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் டிஎல் நம்பரை கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி வந்துடும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸுக்கு அப்புறம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி புக்கோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி வந்துடும். இது 2த்தையும் உங்களோட டேஷ்போர்டில் வச்சு நீங்கள் தாராளமாக காவல்துறையை கேட்குறப்ப காட்டலாம். இன்சூரன்ஸும் அதிலே சேர்ந்து வந்துடுது. இதை எந்தெந்த வாகனத்துக்கெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னா,
கண்டிப்பாக எந்த வாகனம் வேணாலும் நீங்கள் காட்டலாம். காராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி, எந்த வாகனத்தில் வந்து ஒரு சோதனை அதிகாரி கேட்குறப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து இதுதான். எல்லா சமயமே வந்து நீங்கள் வந்து இந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து காவல்துறையினர் வந்து கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அதற்கான அந்த வெரிஃபிகேஷனை முடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் வந்து இந்த ஃபைன் அமௌண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு நன்றி. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.